வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துருவோம் வாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, கடாயில எண்ணெய் விட்டாச்சு. போட்டி அப்பளம் தான் பொரிச்சிட்ருக்கேன். நல்லா பெருசு பெருசா இருக்குது இந்த அப்பளம். சின்ன வயசில் நம்ம எல்லாரும் இதை வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை நம்ம கொடுக்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுறோம். சில டைம் தான் பொரிச்சு தரோம், இல்லைன்னா கொடுக்கவே பயப்படுறோம். ஏன்னா நிறைய அந்த கலர் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அதை நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்பளத்தை பொரிச்சாச்சு, சாதம் வடித்தாச்சு, சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து கதம்ப சாம்பார். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கதம்ப சாம்பார். எப்போவுமே வாரத்தில் 6 நாள் சாம்பார் இருந்தாலும் இருக்கும் நம்ம வீட்டில். காஞ்ச மிளகா போட்ட சாம்பார், பச்சை மிளகா போட்ட சாம்பார், வெங்காய சாம்பார், தக்காளி சாம்பார், மிளகு சாம்பார், இப்படி பல விதமாக சாம்பார் இருக்கும். உருளைக்கிழங்கு, பட்டாணி பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் ஊற்றின தயிர் இருக்குது, உர ஊற்றி வச்சுருந்தேன், அந்த தயிரும் இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குஞ்சானுக்கு வந்து கொஞ்சம் போல் பருப்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா நிம்மதியாக தூங்க வேண்டியது தான். எல்லா வேலையும் முடித்து கிளியர் பண்ணியாச்சு. இனி சாப்பிட்டு தூங்குறது தான் நம்மளுக்கு வேலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழையை பார்த்துக்கோங்க.